நீ நிறைய அளவிச்சிட்ட பாரு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மதுரையில் ஜனநாயகம் ஷூட்டிங் போயிட்டு இருக்காரு. அதுக்குள்ள ரோட் ஷோ எல்லாம் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு செய்தியும் பரவுது. உடனே கமிஷனர் வேக வேகமா ரோட் ஷோவுக்கு நீங்க பர்மிஷனே வாங்கலே அப்படின்ற செய்தியும் வருது. அவர் 4 மணிக்கு தான் ஏர்போர்ட்டுக்கே வர போறாரு. இப்ப இருந்தே பெரும் கூட்டம் காத்திருக்கு. இந்த கூட்டம் எல்லாம் தாவேகாவின் கூட்டமா, நாளைக்கு வாக்குகளா அறுவடை ஆகுமா? இப்போ இந்த கூட்டம் வாக்கா மாறுமானா வாக்கா மாறும். இந்த கூட்டமா இதை தாண்டி மாறுமான்றதான் கேள்வி. விஜய் அரசியல் யாருக்கு இப்போ சிக்கலா இருக்க போது, யாருடைய வாக்குகளை அவர் உடைக்க போறாரு, இவரால் யாருக்கு பிரச்சனையா இருக்கு? எனக்கு திமுகவும் பிடிக்காத ஒரு செக்ஷன் இருக்கலாம், எனக்கு பிஜேபியும் பிடிக்காது, திமுகவும் எனக்கு பிடிக்காதுன்ற ஒரு செக்ஷன் இருக்குல்ல. இப்போ ஏடிஎம்கேயோட அவங்க அலைன்ஸ்ல இருக்காங்க. அந்த ஓட் இருக்குல்லையா, அது மிகப்பெரிய ஓட் பேங்க். அந்த ஓட் பேங்கை இவர் நினைச்சா டாப் பண்ணலாம். இப்போ இவங்க கம்பேர் பண்ற ஒரு தலைவர் இருக்காரு, சார்ந்த ஆதவ் அர்ஜுனா இல்ல யாரு இருந்தாலும் பேசுறதோ எம்ஜிஆர். ஆமா, எம்ஜிஆரை கம்பேர் பண்ணி தான் பேசுறாங்க. வரலாறுல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரி அவருக்கு இருந்த 2ஆம் கட்ட தளபதிகள் அந்த மாதிரி யாருக்குமே இருந்தது கிடையாது. எந்த நடிகருக்குமே இருந்தது கிடையாது. என்ன டிஃபரன்ஸ் நீங்க கேட்கலாம். விஜயோட ரசிகர்களுக்கும் எம்ஜிஆரோட ரசிகர்கள், எம்ஜிஆரோட ரசிகர்கள் 20 வருடம் வெல் ட்ரெயின்டு பொலிட்டிக்கல் ரசிகர்கள். இந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் மட்டும் இப்ப விஜயை நம்புறாங்க, விஜய் கட்சியை வரவேற்கிறாங்க, விஜய் கட்சிக்கு நம்ம ஓட்டு போடணும்னு நினைக்கிறதா நீங்க ஒரு செக்ஷன் ஆஃப் 18 to 25 ஆர் 27 அந்த ஏஜ் கேப்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் விஜய் அவர்களை நம்புறாங்க. சீமானுக்கு கொள்கை சார்ந்து பேசுகிறார், மண் சார்ந்து பேசுகிறார். அவர் பேசுறதெல்லாம் ஒரு பிடிப்பு, இதெல்லாம் தேவை நம்ம நாட்டுக்குன்னு ஓட்ட போட்டுறாங்க சீமானுக்கு. விஜய் கிட்ட அவர் பேசுறாரா இல்ல எந்த அடிப்படையில அவருக்கு வாக்கு எல்லாம் மாறும்? அவர் பேசுறாரு ஆனா செயல்படல. இவர் பேசாரு, செயல்படுறாரு. வெறும் விஜய் முகத்தை வைத்து தான் கட்சியை நடத்துறாங்க. முடியாது சார். இது நடக்குது தமிழ்நாட்டுல. எம்ஜிஆர் வச்சு கட்சி நடத்துறாங்க சார், கலைஞர் வச்சு கட்சி நடத்துறாங்க, அம்மையார் ஜெயலலிதா வச்சு கட்சி நடத்துறாங்க, கலைஞர் வச்சு நடத்துனாங்க. ஆனா அவரோட வேட்பாளர் எல்லாருமே ஏற்கனவே திமுக அறிமுகமான ஆளுங்க. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் சஸ்டெயின் ஆகணும்னா அட்லீஸ்ட் அவங்க 20 to 40 சீட்ஸ் வாங்கணும். 20லேருந்து 40 தொகுதி அவங்க வாங்கணும். அப்போதான் சஸ்டெயின் ஆகும். அப்படி இல்லையா அவங்க இப்போதைக்கு இல்ல செயல்படவே இல்லையா? எவ்வளோ வாக்கு சதவீதம் இப்போதைக்கு விஜய்க்கு இருப்பதாக நீங்க உணர்றீங்க? எந்த நடிகர் வந்தாலும் மினிமம் 5% அவங்களுக்கு வரும். விஜய் வீதிக்கு வந்தால் சமாளிக்க முடியுமா? சமாளிக்க முடியாதுலாம் மேட்ரு கிடையாது. நீங்க வந்துதான் நீங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நான் ஒரு வாக்காளனாவே கேட்கிறேன், எனக்கு நீங்க வர மாட்டீங்க, நான் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடுறேன்? இப்போ ஒரு சில பேர் இவங்க அதிமுக பாஜக கூட்டணிலாம் சேரணும்னு ரொம்ப முயற்சி பண்றாங்க. ஆனா எப்போ அவர் சேர்றாரோ அப்போல இருந்து தாவேகா எழுத்து முடியும். அவ்வளவுதான், அப்படி முடிச்சிடணும். விஜய்க்கு இருக்கிற பெரிய பெரிய வேலையே இப்போ மக்களோடு மக்களா அவர் பேசணும். இந்த மாதிரி மேடையில நின்று பேசினாலாம். விஜயின் அரசியல் வருகை எந்த கட்சிக்கு பெரிய சேதாரம்? ஆதம் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் பார்வையாளர், பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் திரு கஃபில் அகமது நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் கபில், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கபில், விஜய் அரசியல் குறித்தான ஒரு ஆய்வை நான் செய்ய சொல்லியிருந்தேன். விஜய் அரசியல்ல ஒரு தெளிவு இருக்கிற மாதிரி என்னால எடுத்துக்கொள்ள முடியல. காரணம் என்னன்னா, அவரை சுற்றி ஒரு பெரும் தொண்டர்கள், பெரும் ரசிகர்கள் அவர் இன்னும் ஒரு நடிகராக தான் பாக்குறாங்க. பெரிய அளவுக்கு தொண்டர்களா பாக்குறாங்கன்னா அது ஒரு நிர்வாகிகள் கூட்டம் என்ன இருக்குது. சமீபத்தில் கோயம்புத்தூர்ல நடந்த அந்த பூத் கமிட்டி கூட்டம், அதுக்கு பிறகு விஜய வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. மரத்துல இருந்து தாவறீங்க, கீழே விழுறீங்க, வண்டியில கீழே விழுறீங்க, இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது. கொஞ்சம் என் மேல அதிக பாசத்துல இருக்கீங்க, ரைட்டு, ஆனா கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருங்க அப்படின்ற வேதனையும் அவர் வெளிப்படுத்தி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இப்போ மதுரையில ஜனநாயகம் ஷூட்டிங் போயிட்டு இருக்காரு. அதுக்குள்ள ரோட் ஷோ எல்லாம் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு செய்தியும் பரவுது. உடனே கமிஷனர் வேக வேகமா
ரோட் ஷோவுக்கு நீங்க பர்மிஷனே வாங்கலே அப்படின்ற செய்தியும் வருது. காலையிலே காத்திருக்காங்க. அவர் 4 மணிக்கு தான் ஏர்போர்ட்டுக்கே வர போறாரு. இப்ப இருந்தே பெரும் கூட்டம் காத்திருக்கிறது. இந்த கூட்டம் எல்லாம் தாவேகாவின் கூட்டமா, நாளைக்கு வாக்குகளா அறுவடை ஆகுமா? உங்களுக்கு எப்படி பார்க்கறீங்க தமிழக வெற்றி கழக பயண அரசியலை? ஸோ 2 வருஷத்துக்கிட்ட இருக்கு இந்த கட்சி தொடங்கி. இப்போ வந்து இந்த கூட்டம் வாக்கா மாறுமானா வாக்கா மாறும், இந்த கூட்டம் மாறும். இதை தாண்டி மாறுமான்றதான் கேள்வி. ஓகே, இந்த கூட்டம் மாறுறது பெரிய விஷயம் கிடையாது, அவங்களுக்கு வெற்றி கிடையாது. ஒரு ஓட் ஷேர் அவங்க காமிக்கலாம், ஆனால் இதை தாண்டி அவங்க சீட் ஷேரை அதை கன்வெர்ட் பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்றதான் மிகப்பெரிய கேள்வி. இப்போ இவங்க கம்பேர் பண்ணுற ஒரு தலைவர் இருக்காரு, அதாவது இவங்க அடிக்கடி இவரும் அல்லது இவர் சார்ந்த ஆதவ் அர்ஜுனா இல்லை யார் இருந்தாலும் பேசுறதோ ஒரு தலைவரை கம்பேர் பண்ணி பேசுறாங்க. எம்ஜிஆர், ஆமா எம்ஜிஆரை கம்பேர் பண்ணி தான் பேசுறாங்க இல்லையா? எம்ஜிஆர் நிறைய பேர் நடிகர்கள் எம்ஜிஆரை பார்த்து தான் வராங்க. பட் எம்ஜிஆர் வந்து ஒரு யூனிக் பர்சனாலிட்டி. வரலாறுல பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரி அவருக்கு இருந்த 2ஆம் கட்ட தளபதிகள் அந்த மாதிரி யாருக்குமே இருந்தது கிடையாது. எந்த நடிகருக்குமே இருந்தது கிடையாது. அதே மாதிரி அவரோட ரசிகர்கள் மாதிரி யாருமே இருந்தது கிடையாது. என்ன டிஃப்ரென்ஸ் நீங்க கேட்கலாம். விஜயோட ரசிகர்களுக்கும் எம்ஜிஆரோட ரசிகரும், எம்ஜிஆரோட ரசிகர்கள் 20 வருடம் வெல் ட்ரெயின்டு பொலிட்டிக்கல் ரசிகர்கள். ஓகே, திமுகன்ற ஒரு கட்சியில 20 வருடமா அங்க அப்போ இளைஞரணின்ற கான்செப்ட்லாம் கிடையாது. இப்போ இருக்கிற சிஎம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இளைஞரணி கான்செப்டே அவர் உருவாக்குறாரு. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் மன்றங்கள் தான் இளைஞரணி திமுகக்கு. அங்க தோரணம் கட்டுறதுல இருந்து மேடை போடுறதுல இருந்து பூத் கமிட்டியில உட்கார்றதுல இருந்து எல்லாமே வெல் ட்ரெயின்டு பொலிட்டிஷியன் ஃபார் 20 இயர்ஸ். 22 வருஷம் அதுல முழுமையா ஊறி அரசியல் என்னன்றது தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதிமுக வரும்போது அது கரெக்டா ஓட்டா மாறுது. சோ பொலிட்டிக்கல் பார்ட்டியாவே அது அப்படியே ஷிஃப்ட் ஆனது. பொலிட்டிக்கல் பார்ட்டியா ஷிஃப்ட் ஆனது. ஏன்னா அவங்க பொலிட்டிக்கலா ட்ரெயின்ட். அவங்க 20 வருஷம் திமுக மாதிரி தமிழ்நாட்டு அரசியல்ல ஸ்ட்ராங்கா இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டில ட்ரெயின்ட் ஆனவங்க. இல்லங்க, இதுல ஒரு ஒற்றுமை வேணா ஒன்னு சொல்ல முடியும். எம்ஜிஆர்னா கண்ணு மூடி ஓட்டு போட்டாங்க, ஆமாவா? விஜய்க்கு அந்த மாதிரி கண்ணு மூடிட்டு ஓட்டு போடுவாங்கல்ல? இல்ல, கண்ணு மூடிட்டு ஓட்டு போட்டாங்க. ஓட்டு யார் வாங்கி கொடுத்தா? தலைவரை பார்த்து நீங்க ஓட்டு போடுறது முதல்ல வந்து அது நிறைய பேருக்கு வந்து ஒரு மித்து இருக்கு. நான் வந்து ஆஸ் அ பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட்டா நான் வந்து கிரவுண்ட்ல போகும்போது எனக்கு வந்து நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும். எப்படி மக்கள் ஓட்டு போடுறாங்க, அதுக்கு பேட்டர்ன் இருக்கு. மக்கள் வந்து இப்போ நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம வந்து ஸ்டாலின் அவர்களுக்காக ஓட்டு போடுவாங்க, எடப்பாடிக்கு ஓட்டு போடுவாங்க, விஜய்க்கு. அப்படி கிடையாது. எல்லா இடத்துலையும் ஒரு செக்டர் ஸ்டாலினுக்காக ஓட்டு போவாங்க, ரைட். ஆனா இன்னும் பல ஓட்டர்ஸ் வந்து லோக்கல் லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் ஃபேமிலியிலே எடுத்துங்க. எங்கள் ஃபேமிலியில் ஒரு எலக்ட்ரிசிட்டி ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு வைங்களேன். அங்கே இருக்க வட்டச்செயலாளரை நான் கூப்பிட்டு அதை வந்து நான் சால்வ் பண்ண சொல்லுவேன். அவங்க உடனே சால்வ் பண்ணி தருவாங்க. நான் யாருக்கு ஓட்டு போடுவேன்? அந்த வட்ட செயலாளர் சம்பந்தப்பட்டவங்களுக்கு, அந்த சம்பந்தப்பட்ட கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன். எனக்கு அவர் கட்சி தலைவர் யாரு என்ன யாருன்னு எனக்கு தெரியாது. பட் அவர் எனக்கு உதவி பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கிராமத்துல சரி, நகரத்துல சரி, நகர்ப்புறங்கள்ல சரி, பெருநகரங்கள்ல சரி, இந்த மாதிரி பல இடத்துல 4ஆம் கட்ட 5ஆம் கட்ட தலைவர்கள் அல்லது அதோட தொண்டர்கள், வட்ட செயலாளர், பகுதி செயலாளர்கள், கிளை செயலாளர், இவங்க பண்ற விஷயங்கள் தான் மிகப்பெரிய ஓட்டா மாறுது அந்த கட்சிகளுக்கு. அது வந்து இன்னமும் தாவேகாக்கு இன்னும் வரல. ரெண்டாவது எம்ஜிஆர் பத்தி பேசிட்டு இருக்கும் போது எம்ஜிஆரோட 2ஆம் கட்ட தலைவர்கள் யார்? பண்ருட்டி ராமச்சந்திரன், ஜேபிஆர், அதுக்கப்புறம் நம்ம நாஞ்சிலார், இவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய டீம் இருந்தது. ஆர் எம் வீரப்பன், இந்த மாதிரி மிகப்பெரிய டீம். அந்த டீம் இங்க இருக்கா? இல்ல. வெறும் சிடிஆர் நிர்மல்குமார் இருக்காரு, ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த். இதுல புஷி ஆனந்த் மட்டும்தான் தேர்தல் அரசியல சந்திச்சவர். மிச்ச 2 பேரும் கட்சியில இருந்தாங்களே தவிர அடிப்படை அதாவது கிரவுண்ட் லெவல்ல என்ன தேர்தல் அரசியல என்ன பண்றாங்க இல்ல. இப்ப சிடிஆர் நிர்மல்குமாருக்கோ ஆதவ் அர்ஜுனாவுக்கோ அரசியல் நல்லாவே தெரியும். ஆனா அவங்க வார் ரூம்ல உட்கார்ந்துட்டு வேலை செய்யறது வேற. KN நேரு, பொன்முடி அல்லது சேகர் பாபு, மா சுப்ரமணியம் மாதிரி கிரவுண்ட்ல இறங்கி வேலை செய்யறது வேற. இல்ல, அதையெல்லாம் அவங்க இயக்கக்கூடிய நபர்களாக இயக்கியவர்களாக இருந்தவங்க தானே ஆதவ் அர்ஜுனாவோ சிடிஆர் நிர்மல்குமாரோ. இயக்கலாம் முடியாது, தலைவர்கள் தான் இயக்க முடியும். அவங்க வேலை இல்ல அவங்க ஆப்ரேட் பண்ணிருக்காங்க நிறைய விஷயங்கள். அந்த மாதிரி ஆப்ரேட் இப்ப ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எடுத்துங்க. அவர் வந்து டிஎம்கேயோட கேம்பெயின் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாரு. அதாவது அதுவும் வந்து ஐபேக்கோட சேர்ந்து பண்ணாரு. கரெக்ட்டா? அவர் இண்டிவிஜுவலா அதை எடுத்துக்க முடியாது. அவர் வந்து பண்ணாரு. அது என்ன பண்ணுவாரு, இந்த ஸ்டேஜ்
இந்த டிசைன்ல இருக்கணும், இந்த இது ஸ்டாலின் வந்து இப்படி வந்து வரணும், இவங்களெல்லாம் மீட் பண்ணணும், இந்த ஸ்டேஜ்ல இவங்க தான் உட்காரணும், என்ன பேசணும், ஒரு ஸ்ட்ரக்சரல் திங் தான். அதே மாதிரி சர்வேஸ் பண்றது, அந்த சர்வே மூலமா என்ன பண்றது, அங்க இருக்க மாநிலங்களுக்கு அதாவது என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது தலைமையோட மெசேஜ் அங்க போய் சேர்க்கிறார். அதுதான் அவங்களுக்கு வேலை. கிரவுண்ட்ல வந்து ஒர்க் பண்றது KN நேரு, சேகர் பாபு, மா சுப்பிரமணியம், MRK பன்னீர்செல்வம், காதர் பாஷா, முத்துராமலிங்கம், இவங்க தான் வேலை செய்வாங்க. இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டா எங்க தட்டினா எங்க ஓட்டு விழுன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து இங்க வந்து தாவேக்கால ஒரு குறைபாடு இருக்கு. ரெண்டாவது ரொம்ப அவங்களோட டார்கெட் வித்தியாசமா இருக்குல்ல. இப்ப திமுக அதிமுக டார்கெட் வந்து வேற மாதிரி, அவங்க வந்து அவங்க கிரவுண்ட் லெவல்ல என்ன மாதிரி போய் வாக்குகளை அறுவடை செய்யணும்னு நினைப்பாங்க. இவங்க புதுமுகங்கள் தான் எல்லாருமே. அதே போல இவங்க ஒரு வித்தியாசமாவும் அணுகுறாங்க. இவங்களோட டார்கெட் என்னன்னு நமக்கும் பெருசா தெரியல. இவங்க டார்கெட் வந்து மெயின் குறி வைக்கிறது யங்ஸ்டர்ஸ் அண்ட் பெண்கள் அப்படின்றது. யங்ஸ்டர்ஸ்ல அவங்க சக்சஸ் ஆகிற வாய்ப்பு இருக்கு. யங்ஸ்டர்ஸோட மிகப்பெரிய ஒரு சங்க் ஆஃப் ஓட் பேங்க் அவங்க வாங்க வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, யங்ஸ்டர்ஸ் எப்பவுமே நீங்க எந்த தேர்தல் எடுத்த, நான் கிட்டத்தட்ட நான் 8 தேர்தல் பார்த்துட்டேன். தமிழ்நாட்டில் 8 தேர்தல் பார்க்கலாம் அந்த வயசுல. பட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல வந்து கண்டினியூஸா எல்லா யங்ஸ்டர்ஸும் வந்து ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க, சேஞ்ச் வேணும், மாற்றம் வேணும்னு. நீங்க 18 to அந்த 25-30 இருக்கு எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. ஆனா அந்த ஓட்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகும் வாய்ப்பு இருக்கு. பட் அந்த ஓட்ஸ் மட்டும் போதாமனா போதாது. ஆனா இவங்களுடைய பெரிய டார்கெட் அதுதான், யங்ஸ்டர்ஸ் அண்ட் பெண்கள். இப்போ பெண்கள்ல மிக பெரிய பிரச்சனை அதாவது யங் கேர்ள்ஸ், அதாவது யங் உமன்ஸோட ஓட்டு வரும். ஆனா பெண்களோட ஓட்டு வருமானது மிக எந்த வயசுல சொல்றீங்க? நான் சொல்றது 25-30க்கு மேல. 30க்கு மேல வராதுன்றீங்க? வராது. ஏன் வராதுன்னா 1000 ரூபாய் அந்த ஸ்கீம் இருக்கு இல்லையா, மகளிர், இது எல்லா இடத்துலயும் சக்சஸ் ஆயிருக்கு. ஜார்க்கண்ட்ல எடுத்துங்க, வெஸ்ட் பெங்கால்ல எடுத்துங்க, ரீசன்ட் மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல எடுத்துங்க, எல்லா எலெக்ஷன்லயும் இது சக்சஸ் ரேட் கம்மி. மத்திய பிரதேஷ் எடுத்துங்க. அதனாலதான் பிஜேபி வந்து ஃப்ரீபி கல்ச்சரு, ரேவடி கல்ச்சருக்கு எதிர்த்து இருந்தாலும் கூட இவங்க வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இது ஒரு ஃபார்முலா, இதுல வந்து நமக்கு வந்து ஓட்டு வருது அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு ஃபேக்டர். இதுல எப்படி ஓட் கன்வெர்ட் ஆகணும் ரொம்ப பெரிய. ஏன்னா போன எலெக்ஷன்ல லோக்சபா எலெக்ஷன் பாத்தீங்கன்னாலும் பெண்களோட ஓட்டு மிகப்பெரிய விஷயம். 40 தொகுதி வந்து திமுக ஜெயிச்சது. ஸோ அதை வந்து கன்வெர்ட் பண்ண இவங்களால முடியுமான்றது மிகப்பெரிய. எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் மட்டும் இப்ப விஜயை நம்புறாங்க, விஜய் கட்சியை வரவேற்கிறாங்க, விஜய் கட்சிக்கு நம்ம ஓட்டு போடணும்னு நினைக்கிறதா நீங்க? ஒரு செக்ஷன் ஆஃப் 18 to 25 ஆர் 27 அந்த ஏஜ் கேப்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் விஜய் அவர்களை வந்து நம்புறாங்க. அது என்ன நம்பிக்கை? என்ன மாதிரி நம்பிக்கை? எந்த மாதிரி நம்புறதுன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த நான் தான் இப்போ சேஞ்ச் தான், ஒரு மாற்றம் தான். அது எல்லா மாநிலத்திலயும் நான் பார்த்திருக்கேன். நீங்க கர்நாடகா எடுத்துங்க. இல்லங்க, விஜய ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல் பர்சனா அப்படி எதுவும் பாக்குறது இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பவர்ஃபுல்லா தான் பாக்குறேன். ஒரு மாஸ் இருக்கு, பிரம்மாண்டம், ஒரு அதாவது நீங்க யாரா இருந்தாலும் ஒரு ஒரு பர்சனாலிட்டிக்கு பின்னாடி ஒரு 1000 பேர் 2000 பேர் இருந்தா அவர் தன்னைத்தானே வந்து அந்த கிரௌடு பார்த்து அவர் மேல ஒரு ஈர்ப்பு வரும். அது ஒரு சைக்கலாஜிக்கல் திங். அந்த மாதிரி வந்து அங்க வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு. அந்த ஈர்ப்பு வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. சீமானுக்கு அது கிடையாது. அவருக்கு ஈர்ப்புலாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு விழுந்த ஓட்டு கொள்கை ரீதியான ஓட்டு. அந்த கொள்கை உனக்கு பிடிக்கலன்றதான் வேற. ஆனா அவங்களுக்கு விழுறது ஐடியாலஜிக்கல் ஓட் பேங்க் ஃபார் சீமான். அதுல வந்து இண்டிவிஜுவல் சீமானுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு இல்லைங்க. அவருடைய ஸ்பீச்சை ரசிக்கிறாங்க. இல்ல அவர் யார்? அவர் ஸ்பீச்சை ரசிக்கிறாங்க. சரி, அதுதான் சொல்றேன். மண்ணை சார்ந்து மக்களை சார்ந்து பேசுறாங்க. ஐடியாலஜி தான். அதுதான் சொல்றேன். கொள்கை ரீதியா அவர் நிக்கிறார். சீமான் பேசுற கொள்கை அவருக்கு ஓட்டா வருது. ஏன்னா அவர் வந்து ஒன்னும் விஜய் மாதிரி அவர் இது ஆக்டரோ அல்லது பெரிய ஸ்டாரோ கிடையாது. இல்லங்க, நான் ஒரு வித்தியாசத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். சீமானுக்கு கொள்கை சார்ந்து பேசுகிறார், மண் சார்ந்து பேசுகிறார். அவர் பேசுறதெல்லாம் ஒரு பிடிப்பு, இதெல்லாம் தேவை நம்ம நாட்டுக்குன்னு ஓட்ட போட்டுறாங்க சீமானுக்கு. விஜய் கிட்ட அவர் பேசுறாரா இல்ல எந்த அடிப்படையில அவருக்கு வாக்குலாம் மாறும்? அவர் பேசாரு, ஆனா செயல்படல. இவர் பேசாரு, செயல்படுறாரு. இப்ப எனக்கும் அவருக்கும் வந்து கருத்து வேறுபாடு இருக்கா சீமான் அண்ணனுக்கும். ஆனா
அவர் செயல்படுறாரு. ம். அதுல யாரும் மாற்று கருத்த முடியாது. ம். உங்க 8% க்ளோஸ் டு 8% ஓட்டு வாங்குறது, அதுவும் எதுவுமே இல்லாம ஒரு பணபலம் இல்லாம எதுவுமே இல்லாம வாங்குறது ஒரு மிகப்பெரிய சக்சஸ் தான். ஆனா அதை சஸ்டெயின் பண்ணணும். இப்போ ஓ. அது பெரிய சேலஞ்ச் சீமான் அவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச். அதை சஸ்டெயின் பண்றது ரொம்ப பெரிய கஷ்டம். ம். ம். ஏன்னா இப்போ விஜயும் வந்துட்டாரு, பிளஸ் அந்த கட்சியில இருக்க பல கான்ட்ரவர்சிஸ். ம். ஸோ இப்போ வந்து விஜய் வந்து எப்படி செயல்பட போறான்றதுதான் மிகப்பெரிய கேள்வி. ம். வெறும் ஸ்டேட்மெண்ட்ஸ், அறிக்கைகள், வீடியோ மெசேஜஸ் அதுல மட்டும் நீங்க கட்சி வளரவே முடியாது. ம். பவன் கல்யாணோட எக்ஸாம்பிள் கிளியர் கட்டா இருக்கு. ம். ஏன்னா பவன் கல்யாணோட சக்சஸ் வந்து பெரிய சக்சஸா மக்கள் சொல்றாங்க. ம். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் பவன் கல்யாணை விட பெரிய சக்சஸ் சிரஞ்சீவியோட சக்சஸ். ஓகே. அது யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா ம். அவர் பிரஜாராஜ்யம்ன்ற கட்சி ஆரம்பிச்சு ம். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இந்த சைடு ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டின்ற மிகப்பெரிய லீடர், இந்த சைடு சந்திரபாபு நாயுடுன்ற சொல்றக்கூடிய சாணக்கியர், இந்த 2 பேருக்கு நடுவுல வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அன்னைக்கு ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேஷ் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே 16% ஓட் ஷேர், 18 சீட்டு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல. சோ பவன் கல்யாணை விட சக்சஸ் பவன் கல்யாணை விட சிரஞ்சீவி தான் சக்சஸ். பிரச்சனை என்னன்னா அந்த சக்சஸ் அவர் சஸ்டெயின் பண்ணல. அவர் வந்து காங்கிரஸோட பேச்சு நம்பிட்டு அவர் வந்து தலைவர் ஆக்குறேன்னு சொல்ல நம்பிட்டு அந்த ஆந்திரா தெலுங்கானா ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டி மறைவுக்கு அப்புறம், ஏன்னா ஆந்திரா தெலுங்கானா பிரியாம இருந்ததுக்கு ஒரே காரணம் ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டி. அந்த 2 மாநிலத்துக்கும் பாலமா இருந்தவர். அந்த பாலம் எப்போ உடஞ்சிருச்சோ அந்த ஸ்டேட் பிரிஞ்சிச்சு. அப்போ வந்து அதை நம்பி போய் அவர் கட்சியை மர்ஜ் பண்ணதால அவரோட இருப்பு இல்லாம அரசியல் இல்லாம போயிடுச்சு. ஏன்னா அவருக்கு வந்து அந்த அதான் நடிகர்களுக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் அந்த சாணக்கியத்தனம் இல்லைன்றாங்க இல்லையா, ராஜதந்திரம் இல்லை, அதுதான் பிரச்சனை. அது வந்து ரொம்ப அது அவரால் ஜட்ஜ் பண்ண முடியல. இப்ப பவன் கல்யாணம் எடுத்துக்க, பவன் கல்யாணோட வெற்றி பெரிய வெற்றியா பார்க்கப்படுது. ஒண்ணு அது கூட்டணி சேர்ந்து, 2வது அங்க காஸ்ட் ஒரு அது நிறைய பேர் பேச மாட்டாங்க. அங்க காப்பு காஸ்ட் சார்ந்தவர், காப்பு காஸ்டோட லீடர்ஷிப் ரொம்ப ரொம்ப வருஷமா அங்க பிரச்சனை. காப்பு கம்யூனிட்டி லீடர்ஷிப் இல்லாம ரொம்ப காலமா பிரச்சனையா இருந்தது. அந்த லீடர்ஷிப் இவருக்கு கிடைச்சது பவன் கல்யாணுக்கு. சோ அது மூலமா ஒரு ஓட்டு வந்தது. ஆனா இவருக்கு அது கிடையாது. இவர் காஸ்ட்ல பிளே பண்ணல. யாரு? சிரஞ்சீவி இல்ல, விஜய் சொல்றேன். விஜய் வந்து இப்ப தமிழ்நாட்டுல காஸ்ட்ல பிளே பண்ணல. அதாவது யாருமே பிளே பண்ணல. இங்க ஜாதி ரீதியா வந்து ஒரு இந்த தொகுதியில இந்த மக்கள் ஜாதியா அதிகமா இருக்காங்கன்றதா அங்க கேண்டிடேட் கொடுப்பாங்களே தவிர, பெரிய தலைவர்கள், அதாவது முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் எல்லாருமே மைனாரிட்டி சமூகத்தை சார்ந்தவங்க தான் தமிழ்நாட்டில். இங்க பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவங்க யாருமே முதலமைச்சர் ஆனது கிடையாது. அதை வச்சு அரசியல் பண்ணவங்க ஜெயிச்சதும் கிடையாது. ஸோ இங்க வந்து அந்த காஸ்ட் பிளேயும் அவருக்கு கிடையாது. இவர் வந்து மக்கள் கிட்ட எந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்றாரு, எந்த மாதிரி செயல்பாடு பண்றாரு, 2வது அவரோட தொண்டர்கள் எந்த மாதிரி இது, அதாவது ரொம்ப முக்கியமான பிரச்சனை லோக்கல்ல இருக்க திமுக அதிமுகவை எங்களால சமாளிக்க முடியும்ன்றதான் பெரிய இருக்கிற தலைவலி, பெரிய பிரச்சனை இல்லைங்க. இந்த பூத் கமிட்டி எல்லாம் வேக வேகமா மாநாடு மாதிரி நடத்துறாங்க. 5 மண்டலத்துல இப்போ 1 மண்டலம் நடத்தினா இன்னும் 4 மண்டலம் நடத்த போறோன்னு சொல்றாங்க. கரெக்ட். இதுல உட்கார வச்சு அவங்க லெசன் பாடம் எடுத்து அனுப்புறாருல்ல. நான் கேக்குறேன், நாம் தமிழருக்கு பூத் கமிட்டி இருக்கா? இருக்கு. எங்க இருக்குன்னா ரூரல் வரைக்கும் இருக்கு. நானே பார்த்திருக்கேன் பூத் கமிட்டி பெரம்பலூர், திருச்சி, கரூர் மாவட்டங்கள்லாம் கிராமப்புறங்கள்லயே பூத் கமிட்டி இருக்கு. ஒரு பூத்ல வந்து 10 பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. நான் எனக்கே ஷாக்கா இருந்தேன், எப்போ இந்த மாதிரி கிராமத்துல எல்லாம் இவங்க இருக்கிறாங்க. நாம் தமிழர் எப்படி இருக்காங்க? அதுவும் வந்து ஒவ்வொரு பூத்துக்கு வாட்ஸ்அப் கமிட்டிலாம், வாட்ஸ்அப் குரூப்லாம் வச்சிருவாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமா ஏதோ அவங்க பண்றாங்க. பசங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ். நான் அப்போ பார்க்கும்போது எனக்கு பெரம்பலூர்ல திருச்சியிலலாம் பார்க்கும்போது எப்படி இவங்க இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க அப்படின்றது கவுட் பண்ணேன். ஆனால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த பூத் வாரியாக அந்த ரிசல்ட் வரும். அதில் நான் அனலைஸ் பண்ணும் போது அந்த 10 ஓட்டு 40 மாறுதே தவிர 400 மாற மாட்டேங்குது. ஏன்? என்ன காரணம்? கன்வெர்ட் பண்ண முடியல அவங்களால. கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பூத்தில் 10 பேர் இருக்கிறாங்க ஒரு பூத் கமிட்டில. அந்த பூத் கமிட்டி 10 பேர் 400 ஓட்டு வாங்கினாதான் உங்களுக்கு அங்க ரிலவெண்டா இருக்கும். ஒரு பூத்ல 800 to 1000 இல்ல ஒரு சில 1100. இப்போ குறைச்சிட்டாங்க 900. அதுதான் ஆவரேஜ் ஓட்டர் சைஸ் ஒரு பூத்தோட. அதுல உங்களுக்கு அட்லீஸ்ட் 300 to 350 வாங்கணும் நீங்க. ஓகே. அப்பதான் நீங்க ரிலவெண்டா இருக்க முடியாது. இல்ல இந்த அசைன்மெண்ட் எல்லாம் இப்ப சொல்லிதான் அனுப்பியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் தயார்படுத்தி இருக்க மாட்டாங்க, இல்ல தயாரா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா விஜய் கட்சியினர்? அங்க வந்து திமுக பூத் கமிட்டி 30 வருஷமா ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, அவனை சமாளிக்கணும்ல. 2வது வந்து மெயின் வந்து பொருளாதாரம். எங்க இருந்து எடுத்துட்டு வரீங்க பொருளாதாரத்தை? ஃபண்டு இந்தியாவிலேயே நான் பார்த்த எலெக்ஷன்ஸ்லயே
காஸ்ட்லியான எலெக்ஷன்ஸ் சவுத் இந்தியா. அதில் ரொம்ப முக்கியமாக தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, இந்த 3 அண்ட் கர்நாடகா, இந்த 4 மாநிலத்தையும் எலெக்ஷன்ஸ் ஆர் காஸ்ட்லி எக்ஸப்ட் கேரளாவில் அவ்வளோ வந்து பெரிய ஃபண்டு தேவை கிடையாது. ஆனால் இருக்கிறதுலே காஸ்ட்லி பெங்களூர், ஹைதராபாத் இருக்கிறதுலே காஸ்ட்லி. சென்னையாவது பரவாயில்ல, ஆனால் இங்கே ஃபண்டு தேவை, இங்கே உங்களுக்கு பணம் தேவை. அதாவது பணம் தேவைன்னா நான் ஏதோ ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுக்காக பணம் தேவை அது சொல்லலை. அதுவும் வந்து நிறைய ஒரு மித்து இருக்கு நம்ம தமிழ்நாட்டில். அதாவது ஓட்டுக்கு காசு கொடுக்கறது யார் கொடுத்தாலும் 5 to 10 மேக்ஸிமம் 15% மேலே யாராலையும் கொடுக்க முடியாது. அது ப்ராக்டிக்கலே கிடையாது. மேக்ஸிமம் 10-15% வரைக்கும் தான் கொடுக்க முடியும். அதுவும் வந்து சரியா போய் சேராது. மெயின் வந்து கேம்பெயின் செலவு. கேம்பெயினில் ஒரு கேண்டிடேட்டோட 200 பேர் வராங்கன்னா அவங்களுக்கு 500 ரூபா அவங்க கொடுக்கணும். ப்ளஸ் சாப்பாடு செலவு அதெல்லாம் சேர்த்தாலே ஒரு நாளைக்கு 10 லட்சம் ரூபா, 20 நாளைக்கு 2 கோடி ரூபா மினிமம். நான் இது வந்து வெறும் அவங்கள மட்டும் சொல்றேன். இதுக்கெல்லாம் தயாராகணும் இவங்க. அதுக்கப்புறம் அந்த மேடை போடுறது, அந்த மேடைக்கு இது டெய்லி வந்து பிரச்சாரம் ஆகணும், அவனுக்கு பெட்ரோலு, வர பைக்கு செலவு, இதெல்லாம் நீங்க போய் சேர்த்தா ஒரு 10 ரூபா உங்களுக்கு தேவை. அதை வந்து ஒரு கேண்டிடேட்டால, தாவேகாவோட கட்சியில இருக்க கேண்டிடேட்டால பண்ண முடியுமா? இல்லை, தாவேகா கேண்டிடேட்டுன்றது இப்போ ஒவ்வொரு தொகுதியிலும் இப்பவே அடையாளம் காணப்பட்டு வருவாங்க. ஆமாவா இல்லையா? இப்போ இருக்க எனக்கு தெரியல. இல்லை, இப்போ கேண்டிடேட் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். நீங்கள் எடுத்தீங்க, இப்போ நான் ஓட்டு போடுறது கேண்டிடேட் அடிப்படையிலையும் நான் ஓட்டு போடுவேன். இல்லைங்க, இவங்க வெறும் விஜய் முகத்தை வைத்து தான் கட்சியை நடத்துறாங்க. முடியாது சார். இது நடந்தது தமிழ்நாட்டில். எம்ஜிஆர் வச்சு கட்சி நடத்துறாங்க சார், கலைஞர் வச்சு கட்சி நடத்துறாங்க, அம்மையார் ஜெயலலிதா வச்சு கட்சி நடத்துறாங்க, கலைஞர் வச்சு நடத்துனாங்க. ஆனா அவரோட வேட்பாளர் எல்லாருமே ஏற்கனவே திமுக அறிமுகமான ஆளுங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதாவது எல்லாருமே வந்து புதுமுகம் தானே. எம்ஜிஆர் போய் தொகுதியில பிரச்சாரம் பண்ணும்போது கலைஞரே இங்கு நிற்பது போல நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. சரி, ஆனாலும் அங்க வந்து அவர் வேலை செஞ்சாரு. சரி, ஒரு கேண்டிடேட்டு ஆல்ரெடி 10 வருஷமாவோ 20 வருஷமாவோ ஒர்க் பண்ணால். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வில்லிவாக்கம் தொகுதி எடுத்துங்க. எம்எல்ஏ வந்து வெற்றி அழகன். ஏன் மக்களுக்கு ஓட்டு போடுறோம்? ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போடுறாங்க. பிளஸ் வெற்றி அழகன் யாரு? வெற்றி அழகன் வந்து அன்பழகனோட அது ஒரு பிராண்ட் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பரந்தாமன் எக்மூர் எம்எல்ஏ ஏன் ஓட்டு போறாங்க? டிவில வராரு. அந்த ஒரு அதே மாதிரி எல்லா தொகுதிக்கும் ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு. ஓகே, அந்த கேண்டிடேட்க்கு ஒரு ஸ்பெசிபிக் ஃபேஸ் வேல்யூ. தாவேகாவுக்கு அது இல்ல. அந்த ஃபேஸ் வேல்யூ ஒரு அந்த கேண்டிடேட்க்கு எங்க இருக்கு? சரிங்களா? அந்த கேண்டிடேட்க்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு. இல்ல, எப்படியும் மற்ற கட்சிகள் எப்படி ஃபெமிலியர் ஃபேஸ் தான் அங்க இது பண்ணுவாங்க, அதாவது அங்க பரிச்சயமானவங்கள. ஆமா, அதே போல தாவேகாவிலையும் அப்படிதான் அவங்க பரிச்சயமானவங்கள நிக்க வைக்க போறாங்க. எவ்வளவு வருஷமா ஒர்க் பண்ணாங்க? ஃபீல்டு ஒர்க் அவங்க எல்லாருமே 10 வருஷம் 15 வருஷமா பண்ணாங்க. சரிங்களா? அதாவது நான் சொல்றது தாவேகாவில் இந்த புதுமுகமா இருந்தாலும் குறைஞ்சது அந்த பகுதிக்கு ஒரு 3-5 வருஷமா பரிச்சயம் ஆன ஒரு நபரை தானே அவங்க வேட்பாளராக பண்ணுவாங்க. ஆனா எதிர்த்து நிக்கிறவங்க ஆல்ரெடி 20 வருஷம் 30 வருஷமா பரிச்சயமானவங்க, ரெண்டாவது ஒர்க் பண்ணவங்க. இப்போ எனக்கு வந்து ரேஷன் கார்டு எடுக்கணும்னாலும் சரி, ஆதார் கார்டு எடுக்கணும்னாலும் சரி, அல்லது எனக்கு ஸ்கூல்ல வந்து ரெக்கமெண்டேஷன். இப்போ வந்து ஒரு எம்எல்ஏ எடுத்துங்க சார், எம்எல்ஏ இல்ல எக்ஸ்எம்எல்ஏ, அவனுக்கு ஒரு நாள் செலவு எவ்வளவு தெரியுமா? மினிமம் நான் சொல்றது மினிமம் 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் ஒரு நாள் செலவு. ஏன்னா கார்ல அவன் ஏறி உட்கார்ந்த உடனே இல்ல வீட்டுல இருந்து கிளம்பின உடனே வெளில ஒருத்தர் வருவார், அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அவருக்கு 1000 ரூபாய் நீங்க கொடுத்துக்கணும். இன்னொருத்தர் வருவார், கல்யாண செலவு, அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் நீங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் நடப்பாங்க. அதாவது எஸ்பெஷலி தயாநிதி மாறன் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸ் விங்ல வந்து நிறைய விளையாட்டு போட்டி, அந்த விளையாட்டு போட்டி ஸ்போர்ட்ஸ் கிட் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். அதுக்கு ஸ்போர்ட்ஸ் கிட் அதுக்கு ஒரு 1 ரூபா கொடுக்கணும். ஆமா, 1 லட்சம் ரூபா நீங்க கொடுக்கணும். அதே மாதிரி அந்த டோர்னமெண்ட் அதுக்கு ஒரு 50,000 ரூபாய் 1 ரூபா கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 5 கல்யாணம் இருக்கும். ஒரு கல்யாணத்துக்கு நாங்களும் நீங்களும் இருந்தா 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்கலாம். ஆனா 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுக்கணும். அதுலயே 1 ரூபா போயிடுச்சு 5 கல்யாணத்துக்கு. என்ன மினிமம் 2 ல இருந்து 3 லட்சம் ரூபாய் இதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இவங்க பண்றாங்க. இது இவங்க பண்ணணுமா இல்லையான்றதை நான் சொல்ல முடியாது. இவங்க பண்றாங்கன்னு தான் சொல்றேன் நான். திமுகல அதிமுகல இவங்க எல்லாம் பண்றாங்க, ரெகுலரா பண்ணுறாங்க. ஸோ இது மூலமா மக்களுக்கு அப்பா எனக்கு இது உதவி பண்ணாருப்பான்றது ஒரு விஷயம் இருக்கு. அது மூலமா அவங்களுக்கு ஓட்டு இப்போ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாருன்னா என் குடும்பத்துல இருக்க ஒரு 20 ஓட்டை நான் அவர் கன்வெர்ட் பண்ண பார்ப்பேன். நீங்க சொல்றதெல்லாம் வச்சுப்பாங்க, சும்மா எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. சும்மா ஓட்டு போட விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க. விஜய் அதுதான் மேட்டர். இப்போ விஜய்க்கு இல்ல, நான் என்ன கேட்கறேன், எங்க ஊர் தருமபுரி கிருஷ்ணகிரியில சரிங்களா, இந்த பக்கம் கன்னியாகுமரியில நாகர்கோயில்ல, சரி, இந்த பக்கம் திருவள்ளூர்ல வந்துடலாம், ரைட்டுங்களா? திருவள்ளூர், இந்த பக்கம் திருவெற்றியூர் வந்துடும்.
ஓகேங்களா? இந்த பகுதியில எல்லாம் விஜய்ன்ற ஒரு ஃபேஸ் வேல்யூவை காட்டி ஓட்டு வாங்க முடியாது. ஓட்டு வரும் தான் சொல்றேன். ஓட்டு வரலன்னா நான் சொல்லல. ஓட்டு வரும். ஆனா அந்த ஓட்டு சீட்டா கன்வெர்ட் ஆகும்ன்றதா மேட்ரு. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க சஸ்டெயின் ஆகணும்னா, தமிழ்நாடு பாலிடிக்ஸ் சஸ்டெயின் ஆகணும்னா அட்லீஸ்ட் அவங்க 20 to 40 சீட்ஸ் வாங்கணும். அவங்க 20லேருந்து 40 தொகுதி அவங்க வாங்கணும். அப்போதான் சஸ்டெயின் ஆகும். அப்படி இல்லையா அவங்க இப்போதைக்கு இல்ல செயல்படவே இல்லையா? இல்லங்க, இந்த கூட்டமெல்லாம் வாக்குகளா மாறும் நீங்க என்கிட்ட சொன்னீங்க, பேட்டி தொடங்கும் போதே சொன்னீங்க. அதுதான் இப்போதைக்கு அனுமானம், ஒரு பார்வை. நீங்க வந்து ஒரு அனலைசர், எனக்கு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், நீங்க நல்லா வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட், களத்துல போயிட்டு ஆய்வு செய்யக்கூடியவர். எவ்வளோ வாக்கு சதவீதம் இப்போதைக்கு விஜய்க்கு இருப்பதாக நீங்க உணர்றீங்க? எந்த நடிகர் வந்தாலும் மினிமம் 5% அவங்களுக்கு வரும். 5%லேருந்து 10% வரும். பட் அது வந்து ஒன்றும் ஒரு பெரிய சாதனை கிடையாது. இப்போ விஜய்க்கு எவ்வளோ இருக்கும்? அதுதான் சொல்றேன். 12% எடுத்துங்களேன். எடுக்கிறது இல்லைங்க. நான் சொல்றது, விஜயகாந்த் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தை பார்த்துருக்கீங்க, இதே போல கூட்டத்தை பார்த்துருக்கீங்க. எம்ஜிஆருக்கு நம்ம காலத்தில் நம்ம எம்ஜிஆருக்கு நம்ம பார்த்துருக்க முடியாது, அது விடுங்க. இருந்தாலும் விஜயகாந்த் யாரு? ஒரு சுப்ரீம் ஸ்டாருங்க அவரு, ஒரு பெரிய நடிகர் அவர். கேப்டன் விஜயகாந்த் உச்ச நடிகர். அவரோட 2006ல ஆரம்பிச்சாரு. ஆமா, அதுல இருந்து தான் நீங்க பாக்குறீங்க. ஆனா அவரை பார்க்க வேண்டியது 1990sல இருந்து. ஆமா, எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம்லேருந்தே அவர் பிளஸ் இப்ராஹிம் ராவுத்தர் எல்லாம் சேர்ந்து ஒரு நலத்திட்ட உதவிகளா விஜயகாந்த் மன்றங்கள் பண்ணாங்க. விஜயும் பண்றாரு. ஆனா விஜயகாந்த் ஃபீல்டு ஒர்க். அவர் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு அவர் வேலை செய்யறாரு. அதாவது ஒரு அரசியலுக்கே வராத போதே பாடி கார்டு தேவையில்லை, பவுன்ஸ்லர்ஸ் தேவையில்லை. இல்ல அன்னைக்கு அதெல்லாம் தேவையில்லாம இருந்திருக்கு. இப்போ அவருக்கு யாரும் தேவையில்லை. விஜயகாந்தோட விஜய் கம்பேர் பண்ண முடியாது. என்ன, அவர் வந்து ஜெயிச்சிருக்கலாம், அவருக்கு தோத்த காரணம் நிறைய இருக்கு, அதை பத்தி பேசவும் விரும்பல. ஹெல்த் ரீசன்ஸ் நிறைய இருக்குன்னு. பட் அவர் வந்து விஜய் கிடையாது. அவர் களத்துல இறங்கி மக்களுக்காக உண்மையா ஒர்க் பண்ணணும்னு நினைச்சவர். இல்ல, இவரும் களத்துக்கு வரணும்னு நினைக்கிறாரு. வரணும் முதல்ல. ஆனா சூழ்நிலைகள் என்ன, சூழல் எப்படி இருக்குன்றது எப்படி இருக்கு? அவர் வெளியே வந்தாலே பெரும் கூட்டம் கூடியிருது இல்ல? நீங்க தான் எல்லாம் பவுன்ஸ்லர்ஸ் வச்சிருக்கீங்களா? நீங்க முதல்ல வாங்கன்றோம். நம்ம என்ன வீதிக்கு வந்தால் சமாளிக்க முடியுமா? விஜய் வீதிக்கு வந்தால் சமாளிக்க முடியுமா? சமாளிக்க முடியாதுலாம் மேட்ரு கிடையாது. நீங்க வந்துதான் ஆகணும். நீங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நான் ஒரு வாக்காளனாவே கேட்கிறேன், எனக்கு நீங்க வர மாட்டீங்க, நான் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடுறேன்? என்ன இன்னும் வரமாட்டேன்றாருன்னு பேசுறீங்க சார்? நான் என்ன சொல்றது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரசாந்த் கிஷோர் எடுத்துங்க. பிரசாந்த் கிஷோர் பீகார்ல 300 நாள் நினைக்கிறேன் 300 நாள் யாத்திரா பண்ணாரு. ஆமா, அவ்வளோ யாத்திரா பண்ணி அவரோட மாநாடுக்கு 5000 பேர் 10,000 பேர் கூட வரல. எவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவரு. இல்ல, அவரும் பிளான் பண்ணி அந்த மாநாட்டு திடல் வந்து அது பெருங்கூட்டம் கூட 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் சீட் இருக்கு சார். பிளான் பண்ணாரு அவரு. பிளான் பண்ணாரு. அவ்வளவு பெரிய பல கட்சிக்கு பிளான் பண்ண பிரசாந்த் கிஷோருக்கே ஊத்திக்கிச்சு. அவர் வந்து 5000 பேர் 10,000 பேர் வரலன்ற போது மறுபடியும் இப்ப யாத்திரா போறாரு. மறுபடியும் யாத்திரா ஸ்டார்ட் பண்றாரு. ஏன்னா அவருக்கு, ஆனா விஜய்க்கு ஆர்கானிக்காவே கூடுது, தானாவே வந்து ஆர்கானிக்கா கூடுது. ஆனா அந்த ஆர்கானிக்கா கூடுற கூட்டம் மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டா கன்வெர்ட் ஆகும். ஓகே, புரியுதுங்களா? அதை தாண்டி நீங்க ஓட்டு வாங்க. இப்ப 10,000 பேருக்கு உங்களுக்கு வந்தாலே பெரிய கூட்டம் தான். ஆனா அந்த 10,000 பேர் ஓட்டு வாங்கிட்டு நீங்க எப்படி ஜெயிப்பீங்க ஒரு தொகுதி? இவங்க போய் 10 பேர்கிட்ட சொல்ல மாட்டாங்களா? இவங்க போய் வீட்டுல இருக்கிற 2 பேரை ஓட்டு அந்த ஓட் கன்வர்ஷன் பண்ற கெப்பாசிட்டி இருக்கான்றதான் கேள்வி. இல்லன்றீங்களா? இப்போதைக்கு எனக்கு தெரியல. இல்லைங்க, இந்த கூட்டத்தை நீங்க பாக்குறீங்களா? இல்ல, எங்க அண்ணன் தான் ஜெயிப்பாரு, ஒரு பாப்பா ஒண்ணு பேசுது, எங்க அண்ணனை ஜெயிக்க வைப்போம். நான் வந்து விஜய் அவர்களோட ஃபேன்ஸை வந்து குறைச்சி மதப்பீடல. இந்த மாதிரி கிரேசி ஃபேன்ஸ் வந்து என்டிஆருக்கு இருந்தாங்க, அவங்க தான் அவரை சிஎம் ஆக்கிட்டாங்க. பட் அப்போ வந்து மிகப்பெரிய வேக்யூம் இருந்தது ஆந்திர பிரதேஷ் பாலிடிக்ஸ்ல. ஏன்னா அங்க வந்து காங்கிரஸ் மட்டும் தான் இருந்தது, எதிர்த்து கம்யூனிஸ்ட் இருந்தாங்க. ஆமா. அதுக்கப்புறம் ஒரு தெலுங்கு தேசம் ஃபெடரலிசம், அதாவது இங்க எப்படி திராவிட இயக்கம் இருக்கோ அந்த மாதிரி தெலுங்கு தேசம்ன்ற பேர்ல தெலுங்கு ஐடென்டிட்டியை டாப் பண்ணாரு, ஜெயிச்சிட்டாரு. இங்க வந்து அப்படிலாம் கிடையாது. இங்க ஆல்ரெடி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் விஜய் அரசியலுக்கு வருது. காரணம் என்னன்னா, எவ்வளவு மாநில கட்சிகள் வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது, அவ்வளோக்கு அவ்வளோ தமிழ்நாடு பாலிடிக்ஸ் டைவர்ஸ்டா மாறும். எந்த அளவுக்கு மாநில கட்சி வளருதோ அந்த அளவுக்கு நல்லது. ஆல்ரெடி கிட்டத்தட்ட ரிலவெண்டா இருக்கிற பார்ட்டிஸே கிட்டத்தட்ட ஒரு 18-20 இருக்கிறாங்க. அதுல ஒரு பார்ட்டியா இவங்க இருக்கிறாங்க, ரிலவெண்டா இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதுல வந்து இவங்க ஜெயிக்கணும்னா இவங்க வந்து
ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணா சான்சஸ் இருக்கு. இருந்து அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கேட அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி இருக்கலாம். பட் இவங்களோட ஒரு ஜென்யூனிட்டி குவெஸ்டின் ஆகும். அதாவது கரப்ஷனுக்கு எதிராக நீங்க சொல்றீங்க, அப்போ ஏடிஎம்கேலும் கரப்ஷன் கேசஸ்ல மாட்டியிருக்காங்க, ப்ரூஃப்ஸ், அதை வந்து அந்த ஜென்யூனிட்டி குவெஸ்டின் ஆகும். இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து இவங்க அதிமுக பாஜக கூட்டணிலாம் சேரணும்னு வந்து ரொம்ப முயற்சி பண்றாங்க. என்ன ரொம்ப முயற்சி பண்றாங்க. ஆனா எப்போ அவர் சேர்றாரோ அப்போல இருந்து தாவேக்கா எழுத்து மூடிடணும். அவ்வளவுதான், முடிச்சிடணும், எழுத்து மூடிடணும். ஏன்னா அந்த ஆப்ஷன் வேண்டான்றீங்க. சீமான், விஜய், பாமக இந்த மாதிரி கட்சிகள் அந்த மாதிரி அதுல வந்து சான்சஸ் இருக்கு. ஆனா அவங்க சேருவாங்களான்றது மாற்று. ஏன்னா ரெண்டு பேருமே ஒத்து போகாது. இப்போ விஜய் என்ன பண்ண வேண்டியதுன்னு இருக்கு இல்லையா, அவரு மக்கள் கிட்ட ஃபர்ஸ்ட் சந்திக்கணும். கிரவுண்ட்ல வரணும். கிரவுண்ட்ல வந்து மக்களுக்காக அவங்க கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்றத முதல்ல கேட்கணும். முதல்ல வந்து மக்கள், இப்போ ராகுல் காந்தி எடுத்துங்க. ராகுல் காந்தி இன்னைக்கு மோடி அளவுக்கு தலைவர் இல்லைனாலும் மோடிக்கு ஈக்குவலா வந்துட்டு இருக்காரு. அதாவது பாரத் ஜோடோ அது இதுன்னு நடக்கிறாரு, வந்துட்டு இருக்காரா மேல. ஏன் வந்தாரு? ஏன்னா அவர் மக்கள் கிட்ட போனாரு, மக்களோட பிரச்சனைய சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல கேட்டாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றத கேட்டாரு. கூட பகல்காம் போயிருந்தாரு, எல்லாத்தையும் எல்லா இடத்துலயும். அதாவது இவ்வளோ கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் நடந்தாரு. மக்கள் கிட்ட அவ்வளோ 1000 மக்கள் கிட்ட பேசினாரு. அவர் போன யாத்திரை ரூட் போன இடம் எல்லாம் வந்து லோக்சபால அவங்க ஜெயிச்சாங்க. இல்லைங்க, இவரு என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் தரப்போ, விஜயும் சேர்த்துக்கிறேன் நான், விஜய் தரப்போ என்ன நினைக்கிறாங்க, மோடிக்கோ ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கோ ராகுல் காந்தி அவர்களுக்கோ சீமான் அவர்களுக்கோ ஈஸியாக போய் கிரவுண்டில் போக முடியுது. அவங்கவுங்களுக்கான ஒரு பாதுகாப்பு இருக்குது. மோடிக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது, ஸ்டாலினுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது, எல்லாருக்கும் பாதுகாப்பு இருக்குது. சீமான் அவர்களும் பாதுகாப்புலாம் தேவையில்ல, பெருசாக உள்ளே போகிறாரு, பப்ளிக்கோட அடாப்ட் ஆகிறாரு, எல்லாத்தையும் கேட்குறாரு. ஆனால் விஜய் கிட்ட இருக்கிற பெரிய சிக்கல் அவங்க நினைக்கிறது விஜய் அளவுக்கு ஈக்குவல் லீடரா. பவன் கல்யாணை விட நான் விஜய பெரிய இதா பாக்குறேன். இல்ல ஸ்டார் லெவல்ல அங்க அந்த ஏரியால. ஆமா ஆமா, ஆந்திரால பெரிய ஸ்டார். எனக்கு அது தெரியல, தவறா எடுத்துக்க வேண்டாம். எனக்கு அங்க வந்து ஈக்குவலாவும் இருக்கலாம், அதை விட மேலே இருக்கலாம். உண்மையை நான் விஜய் தான் பார்த்திருக்கேன். உண்மையை சொல்ல போனா பவன் கல்யாண் படம் பாத்தீங்கன்னா அதுல வந்து கண்டென்ட்டே வந்து ரொம்ப வீக்கா இருக்கும், ரொம்ப கமர்ஷியல் வேல்யூ இருக்கிற கண்டென்ட்ஸ் தான். ஆனா அது வந்து மக்களுக்கு பிடிக்குது, அங்க வந்து இருக்கிற மக்களுக்கு அவர் கொண்டாடுறாங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய ரீமேக் படம் தான் அவர் பண்ணியிருக்காரு. ஆனா மக்கள் அவர் அதை வச்சு அவர் வந்து, ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, ஐ எம் நாட் அ வெரி பிக் ஆக்டர், அதாவது அதெல்லாம் தெரியாது. பட் அது ஆனா அவரு 2014 to 2019 அவர் பண்ண பிரச்சாரம் மட்டும் பாத்தீங்கன்னா யாத்ரா போடுறது, ராலி போறது, நிறைய நடந்து போறது, அதுக்கே 6% தான் வந்திருக்கு. ஆமா ஆமா, 6% தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடுவோட கூட்டணி சேர்ந்து எப்படியோ முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்ப அப்படி இல்லைன்னா அதுவே பெரிய பிரச்சனையா இருக்கும். சோ அது பண்ணியே 6% இல்ல. இவங்களுக்கு அந்த சிக்கலா நினைக்கிறதா, நான் அதை தான் சொல்ல வந்தேன். இவங்க வந்து வெளியில வந்தா அந்த பெரிய கிரௌடு சமாளிக்க முடியாம போயிடுமா, இதனால லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துருமா, இந்த மாதிரி. அது போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை. ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது போலீஸ் டிபார்ட்மெண்ட், அரசாங்கத்தோட வேலை. நீங்க அதுக்கு கவலைப்படாதீங்க. முதல்ல நீங்க வெளியே வாங்க, நீங்க வாங்க, மக்களை சந்திங்க. நீங்க நான் வந்து என்ன, இவர் புஷி ஆனந்த் பேசும்போது நீங்க நோட் பண்ணீங்கன்னான்னு தெரியல, கோயம்புத்தூர்ல எங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே இவரை கூட்டு வந்து கூட்டு போலாம், இவரை கூட்டு வந்து கூட்டு போறது தாங்க எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுதான் நான் எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரு நல்ல எதிர்கட்சி வரணும்னு தான் ஆசை. ஒரு கட்சி தலைவரை கூட்டு வந்து கூட்டு போறதே பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க. அவரே சிரிச்சிட்டாரு விஜய் வந்து. இப்போ வந்து அது வந்து ஒரு பெரிய, அது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் பாத்துக்கிட்டோம். நீங்க வந்து முதல்ல வாங்க, மக்கள் கிட்ட சந்திங்க, மக்கள் என்ன பேசுறாங்க. ஒரு விஷயம் ஞாபகம், ஸ்டாலின் இன்னைக்கு முதலமைச்சரா இருக்காரு, கரெக்டா? அது காரணம் என்ன? அவர் 50 வருஷம் மக்கள் கிட்ட இருந்தாரு. நீங்க அவர் கலைஞர் பையனா பாருங்க, எது வேணாலும் பாருங்க. பட் மக்கள் கிட்ட போனாரு, மக்கள் கிட்ட இருந்தாரு. இது இளைஞரணிய அமைப்பாளரா இருக்கும் போது ஒவ்வொரு ஊருக்கும் போனாரு. அதுக்கப்புறம் பல இடங்கள்ல அதாவது துணை முதலமைச்சரா இருக்கும் போது, மேயரா இருக்கும் போது அவர் ப்ரூவ் பண்ணாரு. அதனால சிஎம்மா இருக்காரு. இப்போ நீங்க வாங்கன்றோம். விஜய்க்கு இருக்கிற பெரிய பெரிய வேலையே இப்போ வந்து மக்களோடு மக்களா அவர் பேசணும். இந்த மாதிரி மேடையில நின்னு பேசினாலும் ரெலவென்ட்டே இருக்காது, இதெல்லாம் ரெலவென்ட் இருக்காது. கமல்ஹாசன் பெரிய எக்ஸாம்பிள். கமல்ஹாசனும் ஓரளவுக்காவது மக்களை சந்திச்சாரு, ஆக்டிவிஸ்ட சந்திச்சாரு, இக்கலாஜிக்கல் அதாவது என்விரான்மெண்ட் ஆளுங்கெல்லாம் சந்திச்சாரு. அது பண்ணியே அவரால முடியலையே. அஃப்கோர்ஸ் கமல்ஹாசன் வந்து சொல்றாரு, இப்ப மக்கள் நீதி மய்யம்னு ஒரு கட்சியே இல்லைன்ட்டாரு. அவர் பாருங்க,
அது புஷி ஆனந்த் ஒன்று சொல்ல ஆதவர் அவருக்கு அலைன்ஸ் தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் எம்என்எம்மோட. பட் இப்போ வந்து ஆனா அந்த மாதிரி பண்ணியே வந்து அவர் தான் அவ்வளோதான் ஓட்டுரு. பட் அதே சமயம் நான் இதை பாராட்டினேன். தாவேகா வந்து அந்த கொள்கை ரீதியா ஐடியாலஜிக்கல் ரீதியா அவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க. அதுல வந்து சந்தேகம் இல்லை. சரி. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது தமிழ்நாட்டுல எது செயல்படும் எது ஆவாதுன்றது. அது வரைக்கும் ஐடியாலஜிக்கலா அவங்க கரெக்டா இருக்காங்க. பட் பிராக்டிக்கலா கிரவுண்ட்ல என்ன அவங்களுக்கு கை கொடுக்கும். இப்போ வந்து அவர் முதல்ல வந்து மக்கள் கிட்ட பேசணும், மக்கள் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும், மக்கள் என்ன வேணும்ன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்க சோஷியல் மீடியா மக்கள் கிடையாது, அது முதல்ல ஞாபகம் வச்சு. ரைட். விஜய் அரசியல் யாருக்கு இப்போ வந்து சிக்கலா இருக்க போது, யாருடைய வாக்குகளை அவர் உடைக்க போறாரு, இவரால் யாருக்கு பிரச்சனையா இருக்க போகுதுங்க? ஒன்று யங்ஸ்டர்ஸோட வாக்கு. இப்போ புது வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த வாக்கு அங்கே ஷிஃப்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுவும் அதாவது எல்லாமே ஷிஃப்ட் ஆகும்னு நான் சொல்ல, ஒரு பெரிய சங்க் அவங்க ஷிஃப்ட் ஆகணும். இன்னொன்று சீமானோட ஓட் பேங்க். ஏன் அவன் சொல்றேன்னா, அதாவது அதுல அவர் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சிக்கல், இப்போ அவர் கட்சியில நடக்கிற பல பிரச்சனைகள், அவர் பெரியார் சம்பந்தமா அவர் பண்ண ஒரு சில விஷயங்கள், அது வந்து ஒரு செக்ட் ஆஃப் ஓட் பேங்க் வர வாய்ப்பு இருக்கு. அதை கன்ஸ்ட்ரெயின் பண்ணும் அவர். அதை தடுத்து நிறுத்தணும். அதுக்கு வந்து அவர் நிறைய செயல்படணும். ஏன்னா மீடியால வந்து அவர் பிரசன்ஸ் கம்மி ஆயிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து இல்ல ரீசன்ட் டைம்ஸ்ல அவரோட அதாவது ஒரு கிட்டத்தட்ட நீங்க வந்து இந்த 24 எலெக்ஷனுக்கு முன்னாடி பாருங்க, அவர் வந்து வேற மாதிரி இருந்தார். அதாவது அவரோட ரெலவன்ஸ் பெரிய. இப்போ வந்து நிறைய பிரச்சனைகள் அந்த கட்சியில இருக்கு. அதுல வந்து பிரசன்ஸ் கம்மி ஆயிட்டு இருக்குன்றத நான் ஃபீல் பண்றேன். நான் தப்பா விடும். பட் அதை வந்து அவர் கண்டெயின் பண்ணும். அதுல இருந்து முக்கியமா தாவேகாவுக்கு இருக்க மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, அதுக்கு அவருக்கு ஓட்டு வரும்னு நான் சொல்லல, ஆனா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஓட் பேங்க் வர வாய்ப்பு இருக்கு. அவர் ஒர்க் பண்ணாரா எதுனா, பிஜேபி பிடிக்காதவங்கன்னு ஒண்ணு இருக்காங்களா. ஆமா, அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல, என்னது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர் வாக்கு, இஸ்லாமிய அது இருக்கிறதுலே வந்து ஒரு மித்து. அது அப்படியா? இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் தான் வந்து பிஜேபிக்கு பிடிக்காதோ அப்படின்னு பெரும்பான்மை மக்களையும் எவ்வளவு பேர் வந்து பிஜேபிக்கு பிடிக்காதவங்க இருக்காங்க. அவங்கதான் மெஜாரிட்டி. நீங்க அதை கம்பேர் பண்ணாலும் அந்த ஓட்டு எனக்கு திமுகவும் பிடிக்காத ஒரு செக்ஷன் இருக்குல்ல. எனக்கு பிஜேபியும் பிடிக்காது, திமுகவும் எனக்கு பிடிக்காதுன்ற ஒரு செக்ஷன் இருக்குல்ல. இப்போ ஏடிஎம்கேயோட அவங்க அலைன்ஸ்ல இருக்காங்க. அந்த ஓட்டு இருக்குல்ல, அது மிகப்பெரிய ஓட் பேங்க். அந்த ஓட் பேங்கை இவர் நினைச்சா டாப் பண்ணலாம். இவர் நினைச்சா அந்த ஓட் பேங்க் அதுக்கு ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணணும்ல. ஆமா, ஒர்க் அது முதல்ல வரணும், வீதிக்கு வரணும். விஜய் வீதிக்கு வராம ஒண்ணுமே நடக்காது. அவர் ரோட்ல இறங்கிதான் ஆகணும். மக்கள் வந்து உங்ககிட்ட விழதான் செய்வாங்க. உங்க கையில வந்து நெகம் காயெல்லாம் படதான் செய்யும். உங்க சட்டையை கூட கிளியதான் செய்யும். உங்க சட்டையில அழுக்கு வரதான் செய்யும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் எல்லா தலைவர்களும் வந்திருக்காங்க. எம்ஜிஆர் உட்பட இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் தாய்மார்களெல்லாம் கட்டி அணைச்சி பெரியவங்களை வணங்கி தான் அவர் அப்படிதான் வந்திருக்காரு. இல்லைங்க, உன் தங்க முகத்தை காட்டு அப்படின்னு எம்ஜிஆருக்கு சொன்னதாக எல்லாம் சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி விஜய் முகத்தை மட்டும் தான் பண்ணாரா? அவர் மக்கள் கிட்ட போலையா? எம்ஜிஆர் மக்கள் கிட்ட போனாரா இல்லையா? இல்ல, அண்ணா சொன்னதா இதை சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி இவங்க அண்ணா பேரையும் பயன்படுத்துறாங்க, எம்ஜிஆர் பேரும் பயன்படுத்துறாங்க, புஷி ஆனந்தும் ஆதவர்ஜுனாவும் உங்கள் தங்க முகத்தை மட்டும் காட்டுன்னே சொல்றாங்க விஜய. தயவு செஞ்சு அதை பேச கேட்டா உங்களை நடு தெருல எடுத்துட்டு வந்து விட்டுருவாங்க. யார் பேச்சு? அந்த மாதிரி ஆளுங்க பேச்சு. அதாவது என்னது, முகத்தை மட்டும் காட்டுங்க, அதெல்லாம் நீங்க நான் எனக்கு என்னன்னா தாவேகா வளரணும்னு தான் ஆசைப்படுறேன். சரி, காரணம் என்னன்னா, எனக்கு ஒரு மாநில கட்சி வளர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நார்த் இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனையே அங்க மாநில கட்சி இல்லாதனாலதான் அங்க பிஜேபி வந்து மிகப்பெரிய ஜாம்பானா இருக்கிறாங்க. இங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு மாநில கட்சி வளருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஸோ இங்க வந்து அவர் பண்ண வேண்டியது மக்கள் கிட்ட வரணும், மக்கள் கிட்ட வந்து இது பேசணும். ஸோ அந்த ஓட் பேங்க் நான் சொன்னேன் இல்லையா, பிஜேபி, அதாவது பிஜேபி ஆன்டி பிஜேபி அண்ட் ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க். அந்த ஓட்டை ஏடிஎம்கேக்கு போறது ஓட் பேங்க் இப்போ வாய்ப்பு இல்லை. ஒரு கம்மி அந்த ஓட் பேங்கை இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்போ ஆன்டி டிஎம்கே ஓட் அதை வந்து இவங்க பண்ணலாம். இல்லைங்க, நான் அதை தான் தெளிவாக கேட்குறேன். விஜயின் அரசியல் வருகை எந்த கட்சிக்கு பெரிய சேதாரம்? எந்த கட்சிக்கு? அதுதான் திமுகவுக்கும் சேதாரம் தான். ஏன்னா அவங்களோட யங்ஸ்டர்ஸ் ஓட்டு இல்லை, அப்போ எல்லாரும் ஓட்டையும் பிரிக்க போறாரு. ஆமா, அதாவது யங்ஸ்டர்ஸ் ஓட்டு உதயநிதினால வந்துட்டு இருந்தது. அவரோட கேம்பெயினை நம்ம இது குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவருக்கு ஒரு கனெக்ட் இருக்கு மக்கள் கிட்ட.
அந்த ஓட் பேங்கை இவர் ஒழுங்கா அவர் அதை பண்ணா வர வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கேயோட ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்டோட ஓட் பேங்க் அல்லது ஆன்டி பிஜேபி ஓட் பேங்க் அதை வர வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது சிறுபான்மை மக்கள் கிட்ட இவர் அவுட்ரீச் பண்றாரு. அது வரும் வராதுன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டியன்ஸ் வாக்கு வர வாய்ப்பு இருக்கே தவிர இஸ்லாமிய வாக்கு வர வாய்ப்பு இல்லை. யாருக்கு? விஜய். காரணம் என்னன்னா திமுக இப்போ எடுக்கிற ஸ்டாண்ட் வந்து இஸ்லாமியர்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. அதுக்குன்னு நான் வந்து விஜய் வந்து குறைச்சி அவர் வந்து வராரு அதெல்லாம் பாராட்டுறோம். ஆனா இன்னைக்கு டிஎம்கே அண்ட் இட்ஸ் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எடுத்த ஸ்டாண்டு வக்ஃப் திருத்த சட்டமானாலும் சரி அல்லது அந்த முன்னாடி இருந்த சிஏஏ சட்டமானாலும் சரி அதுல எடுத்த இதுக்கெல்லாம் கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்காரு விஜய். அவங்க தான் சொல்றாங்க. அவர் மட்டும் போல எல்லாருமே போயிருக்காங்க. கேஸோட பேரே வந்து அசதுத்தீன் ஓவைசி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா தான் வந்து கேஸோட பேரே. என்ன அதுல வந்து இவர் வந்து ஒரு பெட்டிஷனா இருந்தாரு, திமுக ஒரு பெட்டிஷனா இருந்தாங்க, விசிகா இருந்தது, எல்லா கட்சிகளும் இருந்தது. இப்போ எல்லாருமே அப்ளிகன்ஸ் தான். 5 பேர் மட்டும் தான் பெட்டிஷன். ஆமா. ஒன்னு அசதுத்தீன் இவங்க அபிஷேக் மனு சிங்வி வச்சு நாங்க பண்ணிருக்கோம் அப்படின்னு எல்லாம் அது பண்ணிருக்கலாம். எல்லாருமே அபிஷேக் மனு சிங்வி, கபில் சிபல், வில்சன், அதுக்கப்புறம் பாஷா, இந்த 4 அட்வொகேட்ஸ் தான் மெயினா வந்து வாதிட்டது. இப்போ இந்த 4 அட்வொகேட்ஸ் வந்து வேற தரப்புக்கு வாதிடுறாங்க. அதாவது ஓய்சிக்கு, முஸ்லிம் பர்சனல் லா போர்ட், ஜமத் உலமா, அப்புறம் ஒரு எம்எல்ஏ மணிப்பூர், இன்னொரு எம்எல்ஏ வந்து சோஷியல் ஆக்டிவிஸ்ட் மகாராஷ்டிரா. இந்த 5 பேருக்கு தான் வாடுறாங்க. இவங்களால மட்டும் தான் அதுவும் எனக்கு சொல்றேன். எனக்கு வந்து ஒரு இஸ்லாமியனாலே எனக்கு அருவருப்பா இருந்தது. ஏன்? விஜய் மேல எங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு. காரணம் என்னன்னா அவர் வக்ஃப்ல வந்து ஒரு பக்காவான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு. ஆனா ஆதவ அர்ஜுனா வந்து பேழையில பேசும்போது தலைவர்னாலதான் வந்து இந்த வக்ஃப் திருத்த சட்டம் வந்து இது ஆச்சுன்றது. அது எப்படி இருக்குன்னா எங்களோட போராட்டங்கள் எங்க இது அதாவது இங்க இருக்கிற தலைவர்கள் இங்க இருக்கிற ஜமாத் எல்லாருமே வந்து போராடினாங்க. அது இரலவெண்டா ஆகுற மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லாருமே தான் கோர்ட்ல போய் இப்ப எல்லா கட்சியும் அந்த மாதிரி ஒண்ணு எடுத்துக்கிறாங்க. பாருங்க, சாதி வரி கணக்கெடுப்பு அனௌன்ஸ் பண்ணதுமே திமுக நாங்க தான் காரணம், எங்களுடைய வெறிய வெற்றி. திமுக பாஜக எல்லாருமே சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் அதுல ரொம்ப முக்கியமான காரணம் ராகுல் காந்தி. இந்த காஸ்ட் சென்சஸ்ல வந்து தொடர்ந்து அவருதான் ரெகுலரா பேசிட்டு இதனால பல விமர்சனங்களையும் அவர் எதிர்கொண்டாரு. ஆமா, விமர்சனம் இப்போ வந்து இப்போ இவங்க எடுத்துட்டு வந்ததாலே இவங்களுக்கு பேக்லாஷ் ஆகுது பாருங்க. ஆமா, பிஜேபியில. ஏன்னா இங்கேயாவது பரவாயில்ல, நார்த் இந்தியன் டிவி சேனல்லாம் வந்து இது இந்துக்களை துண்டாடுறாது சதி அப்படின்னு தான் சொன்னாங்க. பிஜேபி எல்லா டிபேட்ஸ்லும் அதான் சொன்னாங்க. இப்போ அவங்க எங்க போய் இது பண்ணாங்கன்றதே எனக்கு தெரியல. ஏன் ஜேபி நட்டாவே சொன்னாரு. So coming back விஜய் ஆமா இவங்களோட பெரிய வாக்குகள் பெரிய சேதாரங்கள் எல்லா கட்சிக்கும் இருக்கும். ஆமா வாக்கு சதவீதம் தான் இவரால பெற முடியும்ன்றீங்க, சீட்டா கன்வெர்ட் பண்ண முடியாதுன்றீங்க. பண்ண முடியும், அதுக்கு விஜய் வரணும். அதுதான் இல்ல உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? விஜய் வீதிக்கு வர்ற மாதிரி இருக்காரா? வந்து மக்களோடு மக்களா இல்ல, அவர் வந்து ஏதோ ஒரு சுற்றுப்பயணம் சொன்னாங்க. அது எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஏதோ ஜனநாயகம் ஜூனுக்கு பிறகாக ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி உண்மை என்னன்னா இந்த டைம் ஃப்ரேம் இருக்கு இல்லையா? ஆமா, ஜூன் டு அதாவது அடுத்த மார்ச் வரைக்கும். ஆமா, இது ரொம்ப கம்மி. ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு புது கட்சிக்கு ரொம்ப கம்மி. நீங்க திமுக எடுத்துங்க. திமுக எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எலெக்ஷன் ஒர்க்? எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2024 எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கு 2 மாசம் 3 மாசம் உடனே சொல்லிட்டாங்க குழுவை போட்டாங்க. ஏன்னா அதுதான் ஒரு கட்சி நடவு. ஏன்னா அது வந்து எவ்வளவு பெரிய கட்சி அது. டு பி ஆனஸ்ட், இந்த விஷயங்கள்லாம் வந்து ஸ்டாலின் அவர் வந்து பிரசிடென்ட் அதாவது தலைவரானவனுக்கு அப்புறம் ஒரு தேர்தலும் அவர் தோக்கல. அவர் தலைவரானதுலேருந்து ஒரு தேர்தலும் தோக்கல. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா அதாவது 24 எலெக்ஷனுக்கு 2022லேருந்து வேலை ஆரம்பிச்சாங்க. ஆமா, 26 எலெக்ஷனுக்கு 2024லேருந்து வேலை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 2029க்கு 2026லேயே வந்து வேலை ஆரம்பிச்சிடும். அது வந்து முன்னெச்சரிக்கையா பண்றாங்கல்ல, அதனாலதான் அவங்களுக்கு வெற்றி. ஏன்னா அவங்க வந்து வர முன் காப்போன்ற மாதிரி வரதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாம். ஸோ அது வந்து வெறும் ஒரே 8 months 9 months மட்டும் தான் இருக்கும். விஜய் அவர் எத்தனை தொகுதியை கவர் பண்ணுவாரு, எத்தனை மக்களை சந்திப்பாரு, யாரெல்லாம் சந்திப்பாரு. ரெண்டாவது அலையன்ஸ் வேற இல்லை. ஏன்னா இப்போ இவர் அலையன்ஸ் பண்ணணும்னா யாரோட பண்ணுவாரு, அது ரொம்ப முக்கியம். அலையன்ஸ் இருந்தா தான் இவரால மேலேயே கரை சேரவே முடியும். இல்ல, அலையன்ஸ் இல்லாமலே பண்ணலாம். பிரச்சனை என்னன்னா யாரோட அலையன்ஸ் பண்ணுவாரு. ஏன்னா இப்போ இருக்கிற மெயின் ரெலவென்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாருமே வந்து ஒண்ணு திமுகல இருக்காங்க, இல்ல ஏடிஎம்கேல இருக்காங்க. இவர் யாரோட பண்ணுவாரு? இப்போ எம்என்எம்மும் இல்ல, இப்போ தேமுதிகவும்
சீமான ஆப்ஷன் இருக்குது. சீமான் ஆப்ஷன் இருக்கு. ஆனா அது என்னை பொறுத்த வரைக்கும் சக்சஸ் ஆகாதுன்றது என்ன கருத்து. ஆனா நான் வந்து பெரிய ஃபோர்ஸ் தான் அது. சீமானும் விஜய் சேர்ந்தா அது ஒரு பெரிய ஃபோர்ஸ். பெரிய ஃபோர்ஸ். ஆனா ஆகுமான்றது கேள்வி. முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்றது ஒரு கேள்வி. இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலான்றதெல்லாம் நிக்க மாட்டாங்க. கேம்பெயின் அதாவது அந்த மெசேஜே சரியா இருக்காது. ஓகே. அப்புறம் பேசலான்ற மெசேஜே வந்து யாராவது ஒருத்தர் இருக்கணும். ஸோ இது வந்து எப்படி இப்போ அதிமுக பிஜேபிக்குள்ள அந்த கூட்டணி ஆட்சிக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு. இல்லைங்க, நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டு வந்த பேட்டியில் விஜய் தீர்க்கமா ஒரு முடிவு எடுத்து தான் அரசியலுக்கு வந்திருக்கிறதா நீங்க பார்க்குறீங்களா? அதே போல அவர்கிட்ட ஒரு அரசியல் தெளிவு இருக்கிறதா? அவர் வந்து வீதிக்கு வந்து களமாடக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவார் நிச்சயம். அந்த நிலைக்கு வருவாரா வந்து போராட பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வந்து நல்லா யோசிச்சு தான் பாலிடிக்ஸ் வந்திருக்காரு. சரி. அதனாலதான் இருக்கிற எல்லா படத்தையும் அந்த மிகப்பெரிய உச்சத்துல இருக்கிற நடிகர் அந்த மிகப்பெரிய சம்பளத்தை விட்டுட்டு வர்றது வந்து பெரிய கட்ஸ் வேணும் அதுக்கு. அதை நான் பாராட்டுறேன். அதே மாதிரி கொள்கை தெளிவு இருக்கானா நல்ல தெளிவு இருக்கு. அதுல துளி அளவு சந்தேகமும் எனக்கு இல்லை. நிறைய பேர் பிஜேபி பி டீம் அந்த பி டீம் அதெல்லாம் நான் நம்பல. கொள்கையில பக்காவான தெளிவு அதில் நான் எனக்கு இது இல்லை. சப்போஸ் இல்லைனாலும் தெரிஞ்சுக்கிறார் யாருக்காவது சொல்லி. இப்போ அவருக்கு பண்ற ரொம்ப முக்கியமான மக்கள் சந்திப்பு, பப்ளிக் அவுட்ரீச், அது ரொம்ப முக்கியம். ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். அதாவது அரசியல் ட்ரைனிங். ரெண்டாவது இன்எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டிஷியன்ஸ் தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ். யாராவது போற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? யாராவது அங்க உள்ள போனா அது அவங்களுக்கு ஆடட் இல்ல அதை அக்செப்ட் பண்ணுவாரா விஜய்? அது மாதிரி அக்செப்ட் பண்ணுவாரானா இப்போ பாலிடிக்ஸ் வந்து நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாம் தமிழ்ல இருந்து வராங்க, அல்லது விசிகால இருந்து வராங்க, அல்லது திமுகல இருந்து வராங்க, அதிமுகல இருந்து வராங்க. இப்போ முன்னாள் அமைச்சர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வந்து அவங்கள அகாமடேட் இல்லைங்க. நல்ல ஹோம்ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுக்கறதா ஆதவ் அர்ஜுனா காட்டிக்கொள்கிறார். அதே போல புஷி ஆனந்த் செய்யறாங்க, சிடிஆர் நிர்மல்குமார் செய்யறாங்க. இது போதுமானது இல்லையா விஜய்க்கு? இல்லை, இது போதுமானது இல்லை. ஏன்னா அவங்க வந்து அதாவது இப்போ அந்த ஃபங்க்ஷன் நடக்குது இல்லையா, பூத் கமிட்டி, இது எப்படி நடக்கணுன்றதான் அவங்க சொல்லுவாங்க. அதுவும் வந்து அவங்க ஏதோ ப்ரொஜெக்டர்ல காட்டும் போது ஏதோ வேற ஏதோ பார்த்தா வந்து ஓட்டர் லிஸ்ட்டை தான் காட்டுறாங்க. ஏன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது வந்து மாற்றுக்கலாம். அவங்க வந்து கீழே வந்து அங்கே என்ன அரசியல் பண்றாங்க, அதை யார் ட்ரெயின் பண்ணுவாங்க? புஷி ஆனந்த்னால அது முடியுமா? ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் புஷி ஆனந்த். டு பி ஆனஸ்ட் அவர் எம்எல்ஏ இருந்தா ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்து. ஆனா அந்த அவர் மட்டும் போதுமா அப்படின்றது கேள்வி. இன்னும் பல தலைவர்கள் எப்படி வந்து எம்ஜிஆருக்கு ஒரு டீம் இருந்ததோ, ஒரு படை இருந்ததோ, நெடுஞ்செழியார் நாவலர், அதுக்கப்புறம் பண்ருட்டி ராமச்சந்திரன், ஜேபிஆர், ஆர்.எம். வீரப்பன், இந்த மாதிரி பெரிய டீம் இருந்தது. அந்த மாதிரி ஒரு டீம் விஜய் அவர்களுக்கு தேவைப்படுது. அந்த அதாவது எக்ஸ்பீரியன்ஸ், பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோட தேர்தல் அரசியலை சந்திச்சு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது. அது இல்லாத வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை தான். விஜய் ரொம்ப முக்கியம், அவரு வரணும். விஜய் அரசியலின் பலம் என்ன, பலவீனம் என்ன, எல்லாத்தையுமே நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுல என்னென்ன சாதக பாதகங்கள் இருக்குன்னு அவங்க எடுத்துக்கிறாங்களான்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி காஃபி. தேங்க்யூ.